ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6 மாத குழந்தைங்களுக்கு ஒரு 7 ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபுட்டு எல்லாமே குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால சளி எதுவுமே பிடிக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பேபி கேர் டிப்ஸ் எல்லாமே இருக்குது. என்னோட குழந்தைக்கு 6 மாதம் கம்ப்ளீட் ஆன பிறகு நான் என்னென்ன ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில். நான் வந்து ஒரு 7 ஃபுட்டு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுட்னால வந்து குழந்தைங்களுக்கு சளி எதுவுமே பிடிக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் கூழ் தான். குழந்தைங்களுக்கு வந்து கேரட் வந்து வாங்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக வாங்குங்க. சின்ன கேரட் தான் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பேபி கேரட்னு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பெருசு வாங்கினீங்கன்னா அதில் நடுவில் இருக்கிற போர்ஷன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை வந்து நம்ம சீக்கிரமாக வேக வைக்க முடியாது. அதனால பெரிய கேரட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கேரட்டை வந்து நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணாதான் நல்லா சீக்கிரம் வேகும். நம்ம வந்து தண்ணியில் வேக வச்சாலோ அல்லது குக்கரில் வேக வச்சாலோ அந்த தண்ணியிலே வந்து அந்த சத்து எல்லாமே போயிடும். அதனால வந்து நான் வந்து என்னோட குழந்தைக்கு எல்லாமே ஆவியில் வேக வச்சு தான் கொடுத்தேன். இட்லி தட்டில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சா போதும். 20 மினிட்ஸில் கேரட் வந்து கண்டிப்பாக நல்லாவே வெந்துடும். நீங்கள் வேணாலும் டைம் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி கட் ஆகணும். அப்படி ஆச்சுனாலே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அது வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு சூடு ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து அதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நீங்கள் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அரைக்கும் போது நல்லா மையாக அரைக்கணும். எதுவும் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஃபஸ்ட் டைமாக கொடுக்கும் போது கட்டியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது சிக்கிக்கும். அதனால் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதுதான் வந்து நான் என்னோட குழந்தைக்கு கொடுத்த முதல் ஃபுட்டு. கேரட் வந்து நீங்கள் ஈஸியாகவே கொடுக்கும் போது அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா அதில் இனிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் கூழ் தான். பீட்ரூட் கூழ் வந்து குழந்தைங்களுக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். பீட்ரூட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்குங்க, பெருசு வாங்காதீங்க எதுவுமே. ஏன்னா நம்ம பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம். பாதி மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. பாதி பீட்ரூட் நம்ம இன்னைக்கு செஞ்சோன்னா அடுத்த நாள் பாதி பீட்ரூட் செஞ்சுக்கலாம். ஸோ இதை நல்லா தோல் சீவிட்டு அதையும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் வந்து கேரட்டை விட வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அது வந்து ஒரு 20 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா பீட்ரூட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 25 இல்லைனா 30 மினிட்ஸ் விடணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் பீஸை வந்து இந்த மாதிரி எல்லா குழியிலையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி வைக்காதீங்க. கொஞ்சம் வந்து நல்லா விரித்து விடுங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வேகும். இதுவும் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் இதே மாதிரியே ஸ்பூனில் நசுக்கி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உடையும். அப்படி உடஞ்சிச்சுனா தான் வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் விடலாம். இதுவும் வந்து கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. ஆறினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு இதுலேயே வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் அரைச்சிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் இதை ஊட்டி விடலாம். இதுலேயும் வந்து கொஞ்சம் கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் சக்கரை அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது இப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. எந்த ஃபுட்டுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது ஒரு 3 or 4 ஸ்பூன் கொடுத்தா போதும். அது அவங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். செட் ஆச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் பொட்டேட்டோ கூழ் தான். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ சீசன்றதுனால இது கிடைக்குது. ஸோ நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நீங்கள் எடுத்துட்டு இதை வந்து தோல் வந்து சீவக்கூடாது. எந்த கிழங்குமே வந்து நம்ம தோல் சீவணும் அப்படின்னா அதில் வந்து வாயுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சத்து இருக்குது. அந்த தோல் சீவுறதுலேயே வந்து அது போயிடும். அதனால நம்ம வந்து தோலோட தான் இதை அவிக்கணும். அவிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். இதையுமே வந்து நான் ஆவியில் தான் வேக வைக்கிறேன். ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமாட்டுக்கா ஒரு குழியில் அதை வச்சுக்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவே போதும். இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் போதும். அதுக்குள்ளே இது வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் நல்லாவே கட் ஆகும். சக்கரவள்ளி கிழங்கு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நீங்கள் தோலை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்கள் மசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக அதில் சுடு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தா போதும். குழந்தைங்களை வந்து இது இனிப்பாக இருக்கிறதுனால ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவும் நல்லது கூட. மலச்சிக்கல்லாம் இருந்ததுன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுத்தா குழந்தைங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாயிடும். ஸோ இப்போ சீசன்றதுனால நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக இது கொடுங்க. இது ரொம்பவே ஹெல்தி குழந்தைங்களுக்கு.
இட்லி கூழ் தான் பார்க்க போறோம். இட்லி வந்து குழந்தைங்களுக்கு காலையில வந்து குடுக்க ஆரம்பிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இட்லி எப்படி தனியா செப்பரேட்டா மிக்ஸியில அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம மாவு ஆட்டலாம் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்க அத வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து 2 டேஸ்க்கு மேல நீங்க வந்து மாவு வச்சு குடுக்காதீங்க. புளிச்ச மாவு குடுத்தா அவங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா 2 டேஸ் ஒன்ஸ் நீங்க ஆட்டிக்கோங்க. இட்லி வந்து அவிச்சிட்டு இந்த மாரி நீங்க நல்லா கையால மசிச்சீங்கனாலே மசியும். நீங்க மிக்ஸியில போட்டு அரைக்காதீங்க. அப்படி அரைச்சீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அது மாவு மாரி ஆயிடும். அதனால நம்ம கையாலேயே மசிச்சுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி இந்த மாதிரி ஊத்திட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டோம் அப்படின்னாலே அது வந்து இன்னும் நல்லா மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கையால நல்லா அதை வந்து அழுத்தணும் அப்படின்னாலே நல்லா மசிஞ்சிரும். அந்த குவான்டிட்டியே வந்து குழந்தைங்க ஊட்டி விட்டா போதும். நான் வந்து தண்ணி ஊத்தி தான் என்னோட குழந்தைக்கு வந்து இட்லி கொடுத்தேன். நீங்க வேணும்னா பால் இல்லைன்னா ஃபார்முலா மில்க் கூட மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு நீங்க இட்லி ஊட்டி விடலாம். அப்படி ஊட்டி விட்டீங்கனாலும் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம வந்து உளுந்து சேர்க்கறதுனால இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்தி. ஸோ நீங்க இதை கண்டிப்பா முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ரைஸ் கஞ்சி தான் பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு வந்து ரைஸ் கஞ்சி கொடுத்தீங்கன்னா அது வந்து சீக்கிரமாவே ஜீரணம் ஆயிடும். ஆனா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஊற வச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கணும். இந்த மாதிரி நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதை நல்லா வெயில்ல காய வச்சுட்டு அதை வறுத்துக்கிட்டு அது கூட வந்து பொட்டுக்கடலையும் சேர்த்து நீங்க வறுத்து மிக்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்சியில அரைச்சி பவுடரா ஆக்கி நீங்க வந்து ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எப்ப தேவையோ அப்ப வந்து இதை கஞ்சி காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இதோட டீட்டெயில் வீடியோவும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நீங்க வேணும்னா என்ன சேனலை செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபுட்டு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹாட் வாட்டர் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நம்ம கொடுத்தோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து செட் ஆகுதா இல்லையான்ற தெரியும். அதுக்கப்புறம் நம்ம போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கட்டி வராது. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து அடுப்புல வச்சு ஒரு 1/2 hour இல்லைன்னா 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த அரிசி வந்து நல்லா வெந்திருக்கணும். நம்ம சாப்பாடு எப்படி வேகணுமோ அதே மாதிரி அந்த பீஸும் நல்லா வெந்து நல்லா கூழ் மாதிரி ஆயிருக்கணும். அப்படி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம அதை ஆறுனதுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். உளுந்து அரிசி ரெண்டுமே செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்க பருப்பு கூழ் குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். பருப்பு வந்து ஃபர்ஸ்ட் திருப்பருப்பா பார்த்து வாங்கிக்கோங்க. சிறுபருப்பு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபர்ஸ்டே ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நீங்க வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சுக்கணும். குக்கர் நீங்க யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இவ்வளவு குவான்டிட்டிக்கு வந்து குக்கர்ல வந்து சரியா வராது. அதனால நான் வந்து பாத்திரத்துல தான் எப்பயுமே வேக வைப்பேன். அது கூட வந்து 2 பூண்டு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வேணுன்றதுனால நான் கேரட் ஒரு கொஞ்சம் பாதி கேரட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பெருங்காயம் வந்து ஒரு பிஞ்ச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சீரகம் வந்து ஒரு பிஞ்ச் போட்டிருக்கேன். பருப்பு ஆட் பண்ணும்போது இதெல்லாம் கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. அப்பதான் வந்து குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்காது, ஜீரணம் ஆகும். இதை வந்து ஒரு 1/2 hour நம்ம நல்லா வேக விட்டோம் அப்படின்னாலே பருப்பு வந்து நல்லா மசிற அளவுக்கு வெந்துடும். அப்படி வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணியோட சேர்த்து நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து பருப்பு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வயிறு வலிக்கும் அப்படின்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம இந்த ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு வயிறு வலி வராது. நான் என் குழந்தைக்கு அதான் கொடுக்குறேன். இப்ப வந்து அந்த பருப்பை வந்து மிக்ஸி ஜார்ல மாத்திக்கிட்டு நம்ம அந்த வேக வச்ச தண்ணியவே ஊத்தி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் ஊட்டி விட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு கூழ் தான். உருளைக்கிழங்கு கூழ் கொடுக்கறதுனால குழந்தைங்க வந்து நல்லாவே வெயிட் போடுவாங்க. ஆனா வந்து வாயு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். நானுமே என்னோட குழந்தைக்கு கடைசியா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். உருளைக்கிழங்கு வந்து எப்பயுமே வாங்கும் போது குட்டியா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கண்டிப்பா வந்து உருளைக்கிழங்கு தோல் சீவி நீங்க வேக வைக்காதீங்க. நீங்க தோல் சீவினீங்கனாலே அதுல வாயுவை கண்ட்ரோல் பண்ணறதுக்கு இருக்கிற சத்து வந்து போயிடும். அதனால நீங்க அவிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தோலை உரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு நான் இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சுப்பேன். இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சாலுமே அது வந்து ஒரு 20 நிமிஷத்துல நல்லாவே வெந்துடுது. நீங்க வேணும்னா குக்கர்ல கூட போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஸ்பூன் வச்சு அதை வந்து கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே அது வந்து உடையும். அப்படி உடஞ்சதுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தோலை எடுத்துட்டு நீங்க மிக்சியில போட்டுட்டு கொஞ்சமா ஹாட் வாட்டர் ஊத்தி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்க வந்து தண்ணியில ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியோட சேர்த்து நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து அதுல இருக்க சத்து போகாம இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்க வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நீங்க ரொம்ப கட்டியா இருக்காத மாதிரி பாத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாவே குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. அப்பதான் வந்து அவங்க ஈஸியா சாப்பிட்டுப்பாங்க.
இது கூட வந்து சக்கரை அந்த மாதிரி எதுவுமே மிக்ஸ் பண்ணி ஊட்டாதீங்க. இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க ஃபுட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபுட் தான். அதாவது 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகி அந்த மந்த் ஃபுல்லா கொடுக்க வேண்டிய ஃபுட் தான் நான் சொல்லியிருக்கேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ரைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ரைஸ் செட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நீங்க உளுந்து போலாம். உளுந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நீங்க பருப்பு போலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்க 1 by 1 நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நான் வந்து இதுல எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்றதுனால நான் ஃப்ரூட்ஸ் போல. அதே மாதிரி ஹெல்த்தியாவும் வந்து இப்போதைக்கு நான் என்னோட குழந்தைக்கு கொடுக்கல. அதாவது ராகி, கேழ்வரகு, நட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு 8 மந்த்ஸ்க்கு மேல தான் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.